ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரியாணி ஸ்டைலில் ரொம்பவே சுவையாக தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அப்படிங்கிற வரையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இதோட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட நான் கேஷ்யூ நட் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிரிஞ்சி இலையும் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் இதில் சேர்க்கலை. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதோட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஒன்றா உதிர்ந்து ஓரளவு வதங்கினதும் இதோட நாம் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் நான் 6 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வேகணும், அப்போ தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் குழஞ்சி வந்ததும் நாம் இப்போது இதோட அரிசி சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம தக்காளியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம தக்காளி சாதத்தோட வாசனையும் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுப்போம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி சாதம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு அரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடுவோம். நார்மலாக எப்பவும் வைக்க மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோன்னா ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்றா உதிரியாக வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.